Satyabhama Institute of Science and Technology, Chennai. தற்போது நம்மோடு இணைப்பில் ஐயநாதன் மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். சார், பிரச்சாரம் எப்படி போய்கொண்டிருக்கிறது? உங்கள் கணிப்பு என்னவாக இருக்கிறது? ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டபடி தீவிரமாக பிரச்சாரத்தில் இயக்கி இருக்கிறார்கள். இன்னும் 2 நாட்கள் மட்டுமே இடையில் இருப்பதால் பரப்புரை தீவிரமாகி இருக்கிறது. இதில் முதலமைச்சரும் தன் பங்கிற்கு தனது தொகுதியான கொளத்தூரில் இன்றைக்கு தெருவாக முதலில் நடந்து வந்து பரப்புரை செய்தார். இப்பொழுது வாகனத்தில் வந்து பரப்புரை செய்கிறார். இது கிட்டத்தட்ட மோடி நடத்திய ரோட் ஷோ மாதிரி அவருடைய தொகுதியில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். அதே போன்ற ஏற்பாடுகள், அதே போன்ற அந்த மாறுவேடம் தரித்தவர்கள் எல்லாம் அங்கே நின்று வரவேற்கிறார்கள். இப்படியான எல்லா விடயங்களும் அரங்கேற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் இவை யாவும் வந்துட்டு காலம் கடந்தவை, அவுடேட்டட் என்றுதான் நான் நினைக்கின்றேன். காரணம் என்னவென்றால், இன்றைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழல், அழுத்தங்கள், மாற்றத்திற்கான அரசியல் தேவை, இவை யாவையும் முன்னிறுத்தி பேசப்படக்கூடிய அந்த அரசியல் தான் மக்களை சிந்திக்க தூண்டி வாக்களிக்க உதவுமே தவிர, இப்படிப்பட்ட ரோட் ஷோக்கள் அல்லது நடந்து வருவது, வாகனத்தில் வருவது, நிறைய கொடிபிடித்து இந்த ஏற்பாடு செய்யப்பட்ட இப்படிப்பட்ட பரப்புரைகளால் இதை பார்ப்பவர்களோ அல்லது அந்த இடத்தில் இருப்பவர்களோ அப்பகுதியில் இருப்பவர்களோ பெரிதாக வாக்களிக்க முன்வர மாட்டார்கள் என்றுதான் நான் உறுதியாக கூறுவேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதுவும் இன்னைக்கு வந்துட்டு வேலை நாள். இன்றைக்கு வந்துட்டு இந்த நேரத்தில் இவ்வாறு ஒரு பரப்புரை செய்வது என்பதெல்லாம் எந்த அளவிற்கு இதெல்லாம் மக்களிடையே எதை எடுத்து சொல்ல போகிறது? அப்படியே கையை காட்டி கொண்டு வருவது, இதெல்லாம் வந்துட்டு இப்ப மோடி செய்யறாரு அப்படின்னோம்னா அதெல்லாம் வந்துட்டு எந்த விதமான பலனை அளித்தது என்பதெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு கேள்விக்குறி. எனவே அதே வழியில் இவர்களும் கடைபிடிப்பது, காசு இருக்குது செலவு பண்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை தான் மக்கள் கிட்ட ஏற்படுத்துமே ஒழிய, இதனால் ஒரு பெரிய அரசியல் வாக்களிப்பதற்கான ஒரு மனமாற்றம், சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்வதற்கு இல்லை. சார், பிரதமர் வந்து அங்கிருந்து இங்க வந்து ரோட் ஷோ பண்ணாரு. இப்போ முதலமைச்சர் அவரோட தொகுதியில பண்றாரு. அப்போ ரோட் ஷோ பண்ணாலே அப்போ ஓட்டு கிடைக்காதுன்னா, அப்போ நீங்க அந்த பக்கமும் எதிர்கட்சிக்கும் கிடைக்காது, ஆளுங்கட்சிக்கும் கிடைக்காதுன்னா அப்போ ஓட்டு எங்க தான் போகும்னு சொல்ல வரீங்க? எங்கேயுமே போகாது. நீங்க சிந்திச்சீங்கன்னா தான் வந்துட்டு நம்மளுக்கு ஆதரவா வாக்கு படிக்கும். நீங்க இப்ப நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இன்னைக்கு இருக்கக்கூடிய பொருளாதார அழுத்தங்கள், வாழ்வியல் பிரச்சனைகள், மாற்றத்தை கோரிதானே எதிர்கட்சிகள் நிற்கின்றன. இப்போ திமுக இருக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணி என்பது மாற்றத்தை, எங்களுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதற்கான அடிப்படைகளை பற்றி பேச வேண்டும். இப்ப இதே இதுல வந்துட்டு ஸ்டாலின் ஒரு இடத்துல நின்றுட்டு ஒரு தெருமுனை கூட்டம் மாதிரி போட்டு அதுல ஒரு 10 நிமிஷமோ இல்ல ஒரு 5 நிமிஷமோ கூட பேசினா அது அந்த பகுதியில திரண்டிருக்கக்கூடிய மக்களுக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு அது ஒரு பெரிய ஒரு சிந்திப்பதற்கான அடிப்படையை கொடுக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம்ன்றேன். இப்ப இது வந்துட்டு என்னது, இது ஒரு காட்சி பொருள் தரமா அப்படி கையாட்டிக்கிட்டே வர்றது அப்படின்றதுனால என்ன இருக்கு? அது என்ன விதமான மெசேஜ் வரும்? உங்களுக்கு நாங்க ஆதரவா நிக்கிறோம் அப்படின்னு அந்த மக்கள் நிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளட்டுமா? அவ்வளவுதானா? அப்ப இது வரைக்கும் ரோட் ஷோ பண்ண பிரதமரா இருக்கட்டும், மற்றவர்களா இருக்கட்டும், அந்த அமித்ஷா கூட அன்னைக்கு வந்துட்டு பண்ணிட்டு போனாரு. அதுல வந்துட்டு வாக்குகள் வந்துட்டு மாறும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஐ டோன்ட் திங்க் சோ. அப்படிலாம் எதுவும் ஏற்படாது. ரைட் சார், இணைப்பில் வந்து உங்கள் பார்வையை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. Satyabhama Institute of Science and Technology, Chennai.